எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2 பேரை, கூரியர் கம்பெனி எம்ப்ளாயீஸை. சாட்டர்டே அன்னைக்கு இது நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டால் வந்து இந்த கோல்டு ஜுவல்லரி பார்சல்ஸ் வந்து அது 1.5 kg ஒர்த் இருக்கிறத வந்து அதான் 2.4 crore அந்த இது ஒர்த் இருக்கிற அந்த இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருடியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அரெஸ்ட் வந்து எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்னா, ராவல் சிங் 30 வயசு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ப்ரைவேட் கொரியர் கம்பெனியும் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பெரியநாயக்கன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல சவுகார்பேட்டில். February 6 என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு 2 எம்ப்ளாயீஸை. கோவாராம் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய கூரியர் ஃபேர்மில் வேலை பார்க்குறவர். அப்புறம் இன்னொருத்தர் ஜிதேந்தர் குமார் அப்படின்னு இன்னொரு கூரியர் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறவர். அதே பில்டிங்கில் அந்த பார்சலை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி வந்து கோல்டு ஜுவல்லரி இருக்குது அப்படிங்கிற கண்டெயின் பண்ண பார்சலை வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கார்கோ டெர்மினல் இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருந்துருக்காரு. கூரியர் கம்பெனி ஓனர் சொன்னதோட பேரில் இந்த 2 பேரும் எம்ப்ளாயீஸும் கிளம்பியிருக்காங்க 2 வீலரில் அந்த கன்சைன்மெண்ட்டை வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் வந்து ரொம்ப நேரம் ஆகியும் அவன் ரிட்டர்ன் ஆகவே இல்லை. அவங்களுடைய மொபைல் ஃபோனும் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருந்திருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே கோவாராம், அதாவது ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ராவல் சிங் அந்த ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்டோ டிரைவரை ஃபோன் மூலியமாக சொல்லியிருக்காரு. 2 அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் வந்திருந்தாங்க. அது வந்து என்னென்னா அவங்கள வந்து ஜிஎஸ்டி அஃபீஷியல்ஸ்ன்னு வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி கிண்டி ஃப்ளைஓவர் கிட்ட அந்த பார்சலை சீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மொபைல் ஃபோனையும் வந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஓனர்கிட்ட. அப்புறம் அந்த அஃபீஷியல்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஆட்டோக்குள்ளே அவங்கள உட்கார வச்சு அவங்கள வந்து பெருங்குளத்தூரில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ராவல் சிங் அவருடைய அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி கிண்டி போலீஸ் வந்து கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனையும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து போலீஸுக்கு வந்து ஒரு சஸ்பீஷியஸாகவே இருந்திருக்கு. கொஸ்டின் பண்ணியிருக்காங்க 2 எம்ப்ளாயீஸையுமே வந்து தனித்தனியாக வந்து கேட்டிருக்காங்க. 2 பேரையும் தனித்தனியாக இன்டர்கேட் பண்ணும்போது 2 பேரும் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷனை வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா ஜிதேந்தர் அப்படிங்கிற ஆள் ஜிஎஸ்டி அஃபீஷியல் வந்து தமிழ்காரன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். இந்த கோவாராம் அப்படிங்கிறவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா அவங்க வந்து பார்க்க நார்த் இந்தியன் மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். கான்ட்ரவர்சியில் பதில் வந்து மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. ஃபர்தர் ப்ரோபில் என்ன தெரிய வந்திருக்குன்னா ஜிதேந்தர் குமார் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அவனுடைய அசோசியேட் அந்த ராஜஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு பேசியிருக்கான். அவனும் வந்து இந்த ராபரியில் வந்து ஈடுபட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கோவாராம் அப்படிங்கிறவன் வந்து அவருக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே அவேராகவே இல்லை அவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிதேந்தர் குமார் 31 வயசு அதான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து தன்ராஜ் சர்மா 30 வயசு, இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கோல்டெல்லாம் வந்து கூரியரில் அது அலோடா என்ன அப்படிங்கிறது தெரியல. யூஸ்வலாக வந்து பார்சலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்க வந்து அக்செப்டே பண்ணுவாங்க. இவன் வந்து அவர் ஜிஎஸ்டி அஃபீஷியல் அப்படின்னு வந்து இவங்களே வந்து ஒரு போலியான ஒரு கதை கட்டி கடைசியில் வந்து இவங்க தான் வந்து அக்யூஸ்டாகவே இருந்திருக்காங்க. அந்த எம்ப்ளாயீஸ் ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் வேறு ஒரு ஆளோட சேர்ந்து இந்த ராபரிக்கு பிளான் பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்கான். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவருக்கு வந்து அதை வந்து திரும்பி வந்து ரெக்கவர் பண்ணியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.